ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் டு நத்தம் போகிற லைனில் சானார்பட்டிக்கு பக்கத்தில் ஒரு ஏக்கர் 15 சென்ட் விவசாய நிலம் வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் கம்மியான பட்ஜெட்டில். இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களுக்கு கிட்ட இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன, இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனலை பார்த்துட்டு நிறைய வியூவர்ஸ் வந்து ரொம்பவும் கம்மியான பட்ஜெட்டில் ஒரு ஏக்கர் 1.25 ஏக்கர் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நத்தம் போகிற லைனில் உங்களுக்காக தான் அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான இடத்த இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ரிவ்யூ பண்ண போகிறோம். அந்த வேலை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களுக்கு கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் டு நத்தம் போகிற லைனில் சானார்பட்டியில் இருந்து அதிகபட்சமே ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த 1 ஏக்கர் 15 சென்ட் வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒரு கேணி இருக்குது. ஃப்ரீ சர்வீஸ் எதுவுமே கிடையாது. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 லட்ச ரூபா சொல்கிறாங்க. விலையும் வந்து மார்ஜின் கிடையாதுங்க. பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இது வந்து ஊரடி தோட்டமாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த இடத்துக்கான ரோடு ஃப்ரண்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 100 அடியிலேருந்து ஒரு 120 அடி வரைக்கும் தாராளமாக கிடைக்குங்க. இந்த இடத்துக்கு வர்றதுக்கான மெயின் என்ட்ரன்ஸ் ரோடு இது தான். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு தென்னை மரம் தெரியுது பார்த்தீங்களா, பெரிய தென்னை மரம். அதுக்கு பக்கத்தில் தான் வந்து நமக்கு வந்து ஊருமே அமைஞ்சிருக்கு. நிறைய பேர் வந்து திண்டுக்கல் டு நத்தம் போகிற லைனில் ஒரு 25 லட்ச ரூபா பட்ஜெட்டில் நல்லா ஃபார்ம் ஹவுஸ் போடுற மாதிரி நமக்கு நல்ல இடம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த இடம் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லலாம். அதே போல் இப்போ நான் அந்த ஒரு வரப்பு காட்டினேன் பார்த்தீங்களா, இங்கேருந்து ஆரம்பித்து ஜூம் பண்ணி கூட காட்டுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே ஒரு மஞ்சனத்தி மரம் தெரியுது பார்த்தீங்களா, அது வரைக்கும் நமக்கு வந்து புலி நல்ல பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் தான் நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வாஸ்து முறைப்படி இந்த இடத்தோட கேணியுமே நமக்கு வந்து அமைஞ்சிருக்குங்க. இதான் வரப்பு. இங்கேருந்து நமக்கு வந்து ஸ்டார்டிங் ஆகுது. இந்த இடத்த அளந்து சர்வேரை வச்சு கல் ஊன்றதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே பண்ணிட்டோம். டாக்குமெண்ட் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா 1975லேருந்து இன்றைக்கு வரைக்கும் கரண்ட் டேட் வரைக்கும் ஈஸி எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனே லீகல் பார்க்குறதுக்கும் அதே போல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கும் தகுந்த மாதிரி எல்லா வேலைகளையுமே ஓனரை வந்து பார்க்க சொல்லியிருக்கோம். ஸோ பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். விலையும் நம்ம வந்து பேசிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டாக்குமெண்ட் ஓரியன்டாக மூலப்பத்திரத்தில் இருந்து எல்லா டாக்குமெண்ட்டையுமே ப்ராப்பராக வந்து வச்சுருக்க சொல்லியிருக்கோம். இந்த இடத்துக்கான கையெழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். அதே போல் நம்ம சானார்பட்டியிலேருந்து இங்கேருந்து நம்ம அதிகாரிப்பட்டி வரைக்கும் போகிறதுக்கான ரூட்டுமே தான். இப்போ வாங்க நம்ம இடத்துக்குள்ளே உள்ளே போய் கேணி வந்து எங்கே அமைஞ்சிருக்கு, இதோட சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்தோட நிலத்தடி நீர்மட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 300 அடியில் இருந்து ஒரு 450 அடி வரைக்கும் நிலத்தடி நீர்மட்டம் கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் இது கரிசல் மண் பூமியாக கிடச்சிருக்குங்க. இங்கே மேக்ஸிமம் சானார்பட்டியை பொறுத்த வரைக்குமே மாமரம், சப்போட்டா மரம், கொய்யா மரம் இந்த மாதிரி தான் விவசாயங்கள் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா தென்னை மரங்கள்லாம் நிறைய வச்சுருக்காங்க. கரிசல் மண் பூமி அப்படின்னா வந்து நமக்கு நல்ல ஈல்டு கிடைக்காது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் கிடையாது. செம்மண்ணில் இருந்து தான் கரிசல் மண்ணாக மாறுறதே. கரிசல் மண்ணுங்கிறது செப்பரேட்டாலாம் கிடையாது. ஸோ நீங்கள் செம்மண்ணில் எந்த அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரென்த் இருக்குமோ அதே போல் நீங்கள் தென்னம்பிள்ளை வச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து இருக்கும். பக்கத்தில் எல்லாமே தென்னந்தோப்பு தாங்க அதிகம். அதுக்கான உரங்களை மட்டும் கரெக்டாக போட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா உண்மையிலே அதுலேயும் நல்ல ஈல்டு வந்து கிடைக்கும். ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். திண்டுக்கல் மாவட்டத்தில் நிறைய பேர் லோ பட்ஜெட்டில் எங்கள்கிட்ட இடங்கள் வந்து கேட்குறீங்க. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தூரம் லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு எடுத்து தர முடியுமோ அவ்வளோ தூரம் இடங்கள் வந்து எடுத்து தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனல் மூலிமா போடக்கூடிய அத்தனை வீடியோவை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோ வந்து நம்ம வந்து அப்லோடு பண்ண மாட்டோம். அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய கேணியை பொறுத்த வரைக்கும் தூர் வாரினாங்க. கேணியில் வந்து தண்ணி எதுவும் இல்லை. தூர் வாரிட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து தண்ணி வந்து கிடச்சிரும். இந்த இடத்த பற்றி ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து வியூவர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேல்டு சேனல். நன்றி, வணக்கம்.